இன்னைக்கு கதை தலைப்பு என்னன்னா அன்பின் வழி. ஒரு பழமையான கிராமம். அந்த கிராமத்துல ராமு அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தார். அவர் மண்ணுல பயிர்கள் எல்லாம் விதைப்பாங்கல்ல, அதே மாதிரி மக்கள் மனசுல அன்பையும் பாசத்தையும் விதைச்சிட்டு இருந்தார். அவர் மற்றவங்களுக்கு உதவுறது, அடுத்தவங்களை நேசிக்கிறது, அன்பா பேசுறது இதெல்லாம் அவரோட தலையாய கடமையா எண்ணி வாழ்ந்துட்டு இருந்தார். அதே கிராமத்துல கோபு அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு பெரிய நிலபுலங்களும் தானிய கிடங்குகளும் நிறைய இருந்தது. ஆனா அவர் ஒரு சுயநலவாதி. எச்ச கையால காக்கா ஓட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரி உதவுறது அப்படிங்கிறது அவரோட அகராதிலேயே கிடையாது. விவசாயத்தை வேஸ்ட் பண்ணி இருக்கிற ஒரு கிராமம் இது. இப்படியே நாட்கள் செல்ல கோடை காலம் வந்தது. கோடை காலம்னா யூஸ்வலாக இப்போது தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் வருது இல்லையா? அது மாதிரி தண்ணீர் பற்றாக்குறையோடு சேர்ந்து பஞ்சமும் வர ஆரம்பிச்சிச்சு. நிலங்கள்லாம் வெடிச்சு போய் தண்ணி இல்லாமல், மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு ஆளானுச்சு அந்த கிராமம். அந்த நேரத்தில் நம்ம ராமு இருக்கார் இல்லையா? அவர் பெரிய விவசாயிங்கிறதுனால அவர் சேர்த்து வச்சிருந்த தானியங்கள் பயிர்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறாரு. தன்னால் இயன்ற உதவிகள் எல்லாம் செய்கிறாரு. அவரோட வீட்டையே ஒரு பெரிய அறக்கட்டளையா மாத்திடுறாரு. ரொம்ப பெரிய உதவிகள்லாம் நம்ம ராமு செஞ்சுட்டு இருந்தார். ஆனா இந்த கோபு என்ன பண்ணாருன்னா, பெரிய பணக்காரர், அவரால் முடிஞ்சா எவ்வளோ வேணாலும் செஞ்சிருக்கலாம் மக்களுக்கு. ஆனா அதை ஒரு சுச்சுவேஷனை அவர் பயன்படுத்திக்கிட்டு தங்கிட்ட இருந்த தானியங்கள் பயிர்கள் எல்லாம் ரெட்டிப்பு விலைக்கு வித்துக்கிட்டு இருந்தார். அவர் கிடங்குகள் எல்லாம் மூடி வச்சுட்டு காசு கொடுத்தாதான் நான் அவங்க தருவேன், அதுவும் 1 ரூபா 2 ரூபா இல்ல, 5 ரூபானா நீ எனக்கு 10 ரூபா கொடுக்கணும், அப்பதான் உனக்கு நான் பொருள் தருவேன்